பச்சரிசி, புழுங்கல் அரிசி இரண்டில் எது பெஸ்ட்? ஏன் நெல்லை அவிக்கிறாங்க? நம்மில் பலருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். ஏன் நெல்லை அவிச்சு அப்புறம் காய வச்சு அரைக்கணும்? நேரா அரைச்சா என்ன? விஷயம் ரொம்ப சிம்பிள். இதோ ஒரு குட்டி விளக்கம். இரண்டுக்கும் என்ன வித்தியாசம்? பச்சரிசி நெல்லை அவிக்காமல் நேரடியாக மில்லில் கொடுத்து அரைத்தால் கிடைப்பது. புழுங்கல் அரிசி நெல்லை ஊற வைத்து நீராவியில் அவித்து காய வைத்து அரைப்பது. நெல்லை அவிப்பதால கிடைக்கும் 4 மாஸ் நன்மைகள். சத்துக்கள் தப்பாது. நெல்லின் தவிட்டிலும் மேல் தோலிலும் தான் விட்டமின் பி போன்ற முக்கிய சத்துக்கள் இருக்கும். நெல்லை அவிக்கும் பொழுது அந்த சத்துக்கள் அப்படியே அரிசிக்குள் இறங்கிவிடும். அதனால் பச்சரிசியை விட புழுங்கல் அரிசி அதிக சத்து நிறைந்தது. முழு அரிசி கிடைக்கும். அவித்த நெல் கொஞ்சம் கடினமாக மாறிவிடும். இதனால் மில்லில் அரைக்கும் பொழுது அரிசி உடையாது. விவசாயிகளுக்கும் நஷ்டம் ஏற்படாது. நமக்கும் முழுமையான அரிசி கிடைக்கும். சர்க்கரை நோயாளிகளுக்கு பெஸ்ட். புழுங்கல் அரிசி சாப்பிட்டால் ரத்தத்தில் சர்க்கரை அளவு மெதுவாகவே உயரும். ஆனால் பச்சரிசி சர்க்கரையை சட்டென ஏற்றிவிடும். அதனால்தான் மருத்துவர்கள் புழுங்கல் அரிசியை பரிந்துரைக்கிறார்கள். செரிமானம் அண்டு ருசி. புழுங்கல் அரிசி சாதம் எளிதில் ஜீரணமாகும். சாதம் நன்றாக உதிரி உதிரியாக வரும். பழைய சாதத்திற்கு புழுங்கல் அரிசி தான் கிங். அப்போ பச்சரிசி வேண்டாமா? பச்சரிசி உடம்புக்கு கெட்டது கிடையாது. பொங்கல், பாயாசம் மற்றும் இட்லிக்கு மாவு அரைக்க பச்சரிசி தான் மிகவும் சிறந்தது. சுருக்கமா சொல்ல போனா அன்றாட சாப்பாட்டுக்கு புழுங்கல் அரிசி மிகவும் ஆரோக்கியமானது. விசேஷ பலகாரங்களுக்கு பச்சரிசி ருசி. நம் முன்னோர்கள் புழுங்கல் அரிசியை அதிகம் பயன்படுத்தியதற்கு பின்னால் இவ்வளவு பெரிய அறிவியலே இருக்கு. நம் முன்னோர்கள் ஆரோக்கியமான வாழ்வியலை கற்று தந்திருக்கிறார்கள். இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான பல தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு ரீடர்ஸ் மெனு யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.